43வது அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. எஸ்ஐயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நாம் வனாந்தரத்தில் ஒரு வட்டியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கணும். செபிப்போம். நன்றி ஆண்டவரை கொடுத்த வசனத்துக்காக நன்றி. நீர் எப்படி எங்களுக்கு இந்த வசனத்தை தந்தீரோ அதை பகிர்ந்து கொடுப்பீராக. எல்லா ஜனங்களுக்கும் புரியும்படியாக ஆமென். அவருடைய இருதயத்தின் கண்களை திறந்தள்ள வேண்டிய செபிக்கிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதியும் ஆமென் நாங்கள் பிட்டு புசிக்க ஆமென் ஆமென் பரிந்து ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல வசனம் பண்ணீங்களா? முந்தினவைகளை நீங்க நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நடந்து முடிந்த காரியங்களை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. அதாவது பழைய ஏற்பாடு காரியங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து வரும் முன்னால உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நினைக்க வேண்டாம் அல்ல, அதாவது என்ன சொல்றதுக்கு ஆமென், அது நமக்கு ஃபவுண்டேஷன். ஆனால் இது என்ன அப்படின்றத நம்ம கீழே சொல்றோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை, அதாவது ஆமென் ஹல்லேலூயா நியாயப்பிரமாணம் அது பலனற்று போயிட்டு அதை நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. அதற்கு பதிலாக தான் கிறிஸ்து வந்தாரு, கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. அது நம்மளை ஜீவிக்கிறதா காணப்படுகிறது. நம்ம பார்க்க போறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Behold, I will do a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஐசாயா 43:18-19. ஓகே. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது உங்களுக்கு தோன்றவில்லையா? ஆமென். வில்டர்னஸ்ல ஒரு வழியையும் ஆமென் டெசர்ட்ல ஒரு ரிவரை நான் உருவாக்க போகிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புது காரியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அநேக தடவை நம்ம என்ன பண்ணுவோம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு வருடத்திலையும் ஒருவேளை ஆசீர்வாதத்தின் வசனமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தத்தின் வசனமாகவும் அநேகர் அதை வாசிப்பவர்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இனி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நல்லதை செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வாரு, அப்படி இப்படின்னால நிறைய சொல்ல வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆமென். ஆண்டவர் இனி உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை அறியீர்களா? ஆமென். கர்த்தர் வனாந்தரத்துல வழியை உருவாக்குகிறாரு, ஒன்றுமில்லாத இடத்துல ஆண்டவர் வழிகளை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவாந்தர வழியில ஆறுகளை அல்லேலூயா நிறைந்த பலனை ஆண்டவர் கொடுக்க போறாரு. இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தின் காரியங்களை சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு முன்னால இதை அந்த காரியங்களுக்காக கோட் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு, நல்ல ஒரு காரியங்களை செய்ய போறாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறாரு, எல்லாம் சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இதுல பார்க்க போற ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. லூக்கா 11:9 வாசிங்க. அதுக்கு முன்னால அந்த ஒரு வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக எசையா 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு தாகத்திலே வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் போதும். என்னுடைய ஜனத்துக்கு தாகம் தீர்க்க ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? வனாந்தரத்துல தண்ணீரை அவாந்தர வழியில ஆறை உருவாக்க போறேன். இப்ப என்னுடைய ஜனத்தினுடைய தாகத்தை தீர்க்க. அதுதான் எனக்கு உள்ள டாபிக், தாகம். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஆண்டவர் ஊற்ற போகிறார். வறண்ட நிலத்திலே கர்த்தர் ஆறுகளை ஊற்ற போகிறார். அதுதான் ஆண்டவர் புதிய காரியமாக நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னால் அது கொடுக்கப்படல, ஆமென். இனி கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அது கொடுக்கப்படுகிறது அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் புதிய காரியம். அல்லேலூயா. அந்த காரியத்தை தான் நான் எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். அந்த காரியம், அந்த புதிய காரியம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை. யாரு தாகமா இருக்கிறாங்களோ, யாரு வாஞ்சிக்கிற இருதயத்தை திருப்தியாக்குகிற கர்த்தர். லூக்கா 11:9 வாசிங்களேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், போதும், தேடுங்கள், அப்பொழுது ஆமென். ஹல்லேலூயா. அப்போ
எதுக்காக இந்த வசனத்தை நான் எடுத்தேன் அப்படின்னா, அல்லேலூயா, அந்த பிரதருக்கு பயங்கர தர்ஸ்டியாக இருக்குது. அதாவது என்ன சொல்றதுக்கு, தாகம் உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவீங்க பிரதர்? ஆமாம், முதல்ல தண்ணி எங்கே இருக்குன்னு தேடுவீங்க, அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பீங்க. அல்லேலூயா, இதுதான் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியம். தாகம் உள்ளவன் சீக் பண்ணுவான். அல்லேலூயா, தேடுகிறவன் கண்டடைகிறான். அல்லேலூயா, யாரை கண்டடைகிறான் அப்படின்றத பார்ப்போம். என்ன தாகம்னு நம்ம பார்க்க போறோம். ப்ரோவர்ப் 8:17. ப்ரோவர்ப் 8:17. என் படுக்கையை ஆமென். One who seeks, தாகம் உள்ளவன் தான் அதிகாலையில தேவனை தேடுவான். ஹல்லேலூயா, அதுதான் ஆண்டவர் சொன்னது புதிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைகிறான். அதிகாலையில கிறிஸ்துவை, ஆண்டவரை தேடுகிறவன் என்ன செய்வான்? கண்டடைவான். ஹல்லேலூயா. கீழே 119:2 வாசிங்க. Psalms 119:2. முழு இருதயத்தோட போதும். அல்லேலூயா. One who seeks, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? ஃபைன் பண்ணுவாங்க. முழு இருதயத்தோடு, full heart, ஆண்டவரை தேடுகிறவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 105:4. Psalms 105:4. கர்த்தரை அவருடைய வல்லமை நம்ம நாடணுமா? அவருடைய சமூகத்தை தான் நம்ம நித்தமும் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவருக்கு தேடுகிறவன் கண்டடைகிறது. அல்லேலூயா. ஒருத்தன் தர்ஸ்டியா இருக்கிறான், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் மேல வாஞ்சி உள்ள, அவருடைய பிரசன்னத்தை, அவர் மேல அன்பை, அல்லேலூயா, அவரையே, அவருடைய வல்லமையை தேடுகிறவன் என்ன செய்வான்? அல்லேலூயா. அது எப்படி நார்மலா தேட மாட்டான், அந்த வாஞ்சை. ஆமென், ஹல்லேலூயா. thirsty, தாகம் இருக்கணும். தாகம் இருக்கும்போது ஆண்டவரை தேடுனா கண்டடைவான். ஹல்லேலூயா. ஐசாயா chapter 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? ஊற்றுவேன். இதுதான் ஆமென். வில்டர்னஸ்ல ஒரு வழியையும் அவாந்தர வழியில ஒரு ஆறு அப்படின்னு சொல்லப்பட்டதையும், அது இன்னும் டீப்பா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அப்ப தாகம் உள்ளவர் மேல் ஆண்டவர் தண்ணீர் ஊற்றுகிற வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ வில்டர்னஸ் அப்படின்றதுக்கு மீனிங் நாங்கள் இதில் பார்க்கும்போது, டிக்ஷனரியில் பார்க்கும்போது, அன்கல்டிவேட்டட், விவசாயம் செய்யப்படாத. வில்டர்னஸ்னா என்னது? அல்லேலூயா. தமிழ்ல என்ன சொன்னாங்க? வனாந்தரம் அப்படின்னா என்னது? அல்லேலூயா. அன்கல்டிவேட்டட் லேண்ட், விவசாயம் செய்யப்படாத. uninhabited அப்படின்னா no one lives, அங்க வாழ்வுக்குரியதான எந்த ஒரு காரியமும் இல்லாத ஒரு லேண்ட். அல்லேலூயா. inhospitable, unpleasant to live, neglected, I mean ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட ஒரு லேண்ட். அல்லேலூயா. abandoned, I mean கைவிடப்பட்ட ஒரு லேண்ட். அல்லேலூயா. wasteland, no use. அல்லேலூயா. இதுதான் wilderness. அந்த வில்டர்னஸ்ல ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? ஹல்லேலூயா, ஒரு வழியை ஆயத்தப்படுத்த போகிறாரா? ஹல்லேலூயா. அதுல சொல்லும்போது ஒரு ஹோப் இல்ல, ஒரு வழி இல்ல, எதுவுமே செய்ய இல்ல. டாக்டர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸால கைவிடப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பல சிச்சுவேஷன்ஸ்ல ட்ராப் ஆயிருக்கலாம், பல போராட்டங்கள்ல இருக்கலாம். அல்லேலூயா. அது நடுவுல. அல்லேலூயா. ஆமென். யோவான் 14:6. அல்லேலூயா. இப்படி ஒரு நாள் மனிதன் இருந்தான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாவத்தால நிறையப்பட்டு மரணம் அவனை தழுவிக்கொண்டு அவனால ரட்சிக்கப்பட முடியாத, ஹல்லேலூயா, அவனை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லாத, தனக்கு கொடுக்கப்பட்ட எட்டர்னல் வாழ்க்கையை இழந்து, ஹல்லேலூயா, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சாத்தானுடைய கையில கொடுத்துட்டு, ஆமென், அவன் ஒண்டியாக ஒரு மனிதன், ஒரு இருண்ட வாழ்க்கையில நின்ற ஒரு மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வில்டர்னஸ் அனுபவத்துல, ஆமென், ஆண்டவருடைய சாயலை பெற்ற மனிதன் வில்டர்னஸ் அனுபவத்துல, ஹல்லேலூயா, நிற்க கண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து வரும் முன்பாக, ஹல்லேலூயா, தேவன் இவர்களை கண்டார். இந்த மனித குலத்தை கண்டார். இது அழிவுக்காக வைக்கப்பட்டிருந்த சாபத்திற்காக, ஆமென், ஹல்லேலூயா, கைகளால் ஆகாத்த, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கர்த்தரை துதிப்பதற்காக வைத்திருக்கும் போது, ஆமென், அசுத்தத்தால் நிறைந்திருந்த ஒரு சந்ததி. இதையெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த வில்டர்னஸ்ல ஒரு வழியை உருவாக்க இயேசு ஆண்டவர் வழியாக வந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் வழியாக வந்தார். யோவான் 14:6 வாசிங்களே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். ஹல்லேலூயா. வனாந்தர வழியில, ஹல்லேலூயா, வனாந்தர வழியில ஒரு வழியை உருவாக்கினார். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையாய் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே. போதும். ஹல்லேலூயா. இப்போ வெறுமையான, வெற்றிடமான, யூஸ்லெஸ்ஸான, அது ஒண்ணுமே வளராத, அவன் தங்குறதுக்கு லாயக்கு இல்லாத அப்படிப்பட்ட லேண்ட்ல ஒரு வழி உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஜீவிதத்துல ஆண்டவராய் கிறிஸ்து வந்தார், தன்னை பலியாடாக. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு அவரை தியானிக்கும்படியாக தான் நம்ம இன்னைக்கு பந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த ஜீவனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவித்திருக்கிறோம். அவர் கொடுத்த அந்த ஜீவனால தான் வெற்றிடமாக கிடந்த நம்ம இன்னைக்கு முழுமை அடைந்திருக்கிறோம். அவர் கொடுத்த ஜீவனால தான் மரித்து போய் கிடந்த நம்ம இன்னைக்கு ஜீவித்திருக்கிறோம். அவர் கொடுத்த ஜீவனால தான் பரலோகம் பிராமிஸாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த, ஹல்லேலூயா, அந்த அவருடைய, ஹல்லேலூயா, ஜீவனாலதான் நம்ம இன்னைக்கும் பிழைக்கிறோம். திரும்ப திரும்ப, ஹல்லேலூயா, நம்ம சாக்டிஃபை பண்ணப்படுகிறோம் அனுதினம். ஹல்லேலூயா. பாவத்தை நம்ம என்ன செய்யறோம்? அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்கிற அனுதினம். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த தானத்தினாலதான் திரும்பவும் வெற்றிடமாக நம்ம அந்த லேண்ட்ல ஒரு ஜீவன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஜீவனை தந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஒரு வழியை உருவாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கீழே வருவோம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த இடத்துல எழும்பி நின்று, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே வாருங்கள்.
அல்லேலூயா. ஒருவன் வெற்றிடமாய் இருக்கிறான், நான் ஜீவிப்பிக்கப்படணும், நான் இன்னும் உயிர்ப்பிக்கப்படணும், பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், நான் ஜெயம் கொள்ள வேண்டும், எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு கிறிஸ்து வேணும். அல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஒரு தேவன் வேண்டும். அந்த அன்பு வேணும்னு ஒருவன் நினைக்கிறவன் வாஞ்சி உள்ள இருதயத்தோட கர்த்தரிடத்துல கேட்டால், கர்த்தரிடத்துல வந்தா அவர் என்ன பண்ணுவாரு? என்னிடத்துல வர கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? ஜீவ தண்ணீராகிய நதிகளினால ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மளை நிரப்புவாராக. அல்லேலூயா. யோவான் 4:13 வாசிக்கும் போது, இதுல என்ன அப்படின்னா, ஹalleluya, சமரியா ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட சமரியர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் தான். ஆமென். எருசலேம்ல குடியிருக்கிற யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ஒதுக்கப்பட்ட சமரியர்கள். ஹalleluya. இந்த சமரிய ஜனம் ஒதுக்கப்பட்டவர்கள். ஹalleluya. யாருமே பாளையத்துக்குள்ள வர மாட்டாங்க. ஏதாவது தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஓரத்துல வருவாங்க, அவங்களுக்குன்னு செப்பரேட். ஹalleluya. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள கூட வர முடியாது. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் ஒதுக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்து வந்து ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அவன் கிணத்து பக்கத்துல வந்து தண்ணி மொண்டு கொள்ள வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறாரு. ஹalleluya. அந்த ஸ்திரீட ஆண்டவர் பேச்சு கொடுக்கிறாரு. சிஷ்யர்களுக்கு எதுவுமே பேசுறது கேள்வி கேட்கணும்னு இருக்குது. ஆமென். அவங்க எல்லாம் தள்ளப்பட்டவர்கள். தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்கள் சமரியர்கள். அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்குற, ஆண்டவரே இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, ஆண்டவரே நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கணும்னு இருக்கு. அவங்க எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம். அந்த ஸ்திரீட்ட சொல்றாங்க, ஆமென், நீ இந்த தாகஜலத்தை குடிக்கிற, அடுத்து சில நிமிடங்கள்ல உனக்கு தாகம் வந்துரும். ஹalleluya. கீழ வாசிக்கலாங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீர் தாகம் உண்டாகாது ஒரு காலம் அப்படின்னு. உடனே அந்த ஸ்திரீ கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீரை கொடும், நான் திரும்ப திரும்ப இந்த கிணறுக்கு வர வேண்டாமே, அவன் ஒரே தடவை உம்மிடத்துல வாங்கினால் நான் அங்கேயே இருந்து குடிப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அதில் எனக்கு புருஷன் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னது சரியே, உனக்கு புருஷன் இல்லை, புருஷர்கள் 5 உண்டாயிற்று, 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உன்னோட புருஷன் அல்ல அப்படின்னு அவனோட ஹிஸ்டரி ஆண்டவர் சொல்றாரு. நீ பாவி, நீ ஒண்ணுக்கு உதவாதவதான். ஹalleluya. உனக்கு பின்னால் இப்படி எல்லாம் பாவங்கள் கிடக்குது. ஹalleluya. உன்கிட்ட பேசுறது கூட தகுதி இல்லாதவள் தான் நீ. ஆனாலும் அந்த கிறிஸ்துவை விசுவசித்தால், ஹalleluya, ஆமென், ஜீவ நதி ஆமென் உன்னுடைய மேலாக புரண்டு விடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya. கீழ வாசிங்க. அப்போ நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற. ஆமென். நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணி அவனுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்குமா? ஹalleluya. ஹalleluya. கீழ வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வெந்து கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். ஆமென். கட்டிடுவா. இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. கடைசில வாங்க, கொஞ்சம் கீழ வாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நான் நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தானத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். அப்போ அந்த ஸ்திரீ கேக்குறாங்க 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் தமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் எருசலேம்ல போய் ஆராதிக்கிறாங்க, அங்கதான் ஆண்டவர் இருக்கிறீர்னு சொல்றாங்க. ஆமென். நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டோம், எங்களுக்கு எருசலேம்ல அளவு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுல வாசல்ல கூட போக விட மாட்டேங்கிறாங்க, சர்ச் அங்கே இருக்குது, எங்களை புறக்கணித்து வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, நாங்க தள்ளப்பட்டவர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறியோ ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தால் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கும் காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு மேசியா, லேடி சொல்றாங்க மேசியா வருவாரு, அவர் தான் வழிகாட்டுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானே அந்த மேசியா. ஹல்லேலூயா. நானே அந்த வழி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அந்த வனாந்தரத்தில் உள்ள வழி நானே. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில நானே ஜீவன், நானே சத்தியம், நானே வழி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ உடனே ஊருக்குள்ள போய் அநேகரை கூட்டி கொண்டு வந்தாங்க. நான் மேசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு உண்டாயிற்று. ஒதுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து மூலமாக ஒரு வழியை கண்டார்கள். I am the way, the truth and life. Hallelujah. Hallelujah. இப்போ யோவான் 7:38 முதல் பகுதி நம்ம பார்த்தோம். ஆமென். ஒரு புதிய காரியம். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே ஒரு வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும். John chapter 7 and 38 verse. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருப்பது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவாந்தர வழியில ஆரை பற்றி சொல்லுகிறார். ஆமென். யாரெல்லாம் வில்டர்னஸ்ல உள்ள அந்த வழியின் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவாந்தர வழியில ஆறுகள். நதி, அவாந்தர வழியில ஒரு நதி, ஒரு ரிவர் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகணும், நான் போனால்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் ஹல்லேலூயா ஆவியின் நதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவாந்தர வெளியில ஆறுகளை. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றீர். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை வனாந்தரத்தில் உள்ள அந்த வழியை விசுவசிக்கிறவனுக்கு அவாந்தர வழியில ஆறுகளை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 7:39 வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னாரு? ஜீவன தண்ணீர் உள்ள நதிகளை கொடுப்பேன்னு சொன்னாரு. அடைய போகிற ஆவினா பரிசுத்த ஆவி. அப்போ வழி அப்படின்றது கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ரிவர் அப்படின்றது என்னது? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இதுதான் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறேன். பழைய ஏற்பாடுல இருந்து, ஹல்லேலூயா, ஓல்டு டெஸ்டமென்ட்ல இருந்து புது டெஸ்டமென்ட் ஆகிய ஆமென் புதிய உடன்படிக்கைக்குரிய விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னது என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நமக்காக கொடுப்பேன் என்பது. ஆமென். கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்பது. ஹல்லேலூயா. இதுதான். திரும்ப ஒருக்க வாசிப்போமா?
ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குவேன், அவாந்தர வழியிலே ஆறுகளை உருவாக்குவேன். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. இந்த வழியும் இந்த ஆறுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வழியை நம்ம பெற்றிருக்கிறோம். பரலோகத்துக்குள்ள வழி கிறிஸ்துவை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு முன்பாக வழியா இருக்கிறாரு. இனி ஒரு ஆறு இருக்குது, ஜீவ தண்ணீர் உள்ள ஆறு. அதுல அனுதின நம்மை திருப்தியை வருத்த, நம்மை பருகிக் கொள்ள, தாகமுள்ளவன் பருகிக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறது தாகமுள்ள இருதயத்தை மட்டுமே. அல்லேலூயா. ஒருவன் தாகமாக இருந்தால் கர்த்தர் இந்த 2 காரியத்தை கொடுப்பாரு, இரட்சிப்பை கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ரே மகத்தன கமனதரி வஷேனகதரியம் தராதிகள் கடகரகதரிவோ ரீ கமனதரியம் தராதிகள் கடகரகதரே. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்ம வெற்றிடும், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லால கட்டப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வெறுமையான பாத்திரம், நம்மளை கொண்டு கர்த்தர் எதுவே செய்யல. நம்ம கர்த்தரை நோக்கி அணுகும் போது ஆமென் பல சோதனைகள் பின்வாங்கி போறோம். நம்மளை கொண்டு ஒண்ணும் முடியாது. நோ, ஆண்டவர் சொல்றாரு தாகம் இருந்தா போதும், I will be with you. ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி நான் உன் மேல ஊற்றுவேன். அந்த தண்ணீரை பருக 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 ஜீவன் உன்னில உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரகதியாந்தர் ஆதிவசேனகதரிவோ. நான் போய் உங்களுக்காக ஒரு அட்வொகேட், அதில் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களை நீதியிலும் நியாயத்திலும் சத்தியத்திலும் வழி நடத்துவார், போதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஆகதான் ஹல்லேலூயா ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அவரை பெற்றுக் கொள்ளும் போது ஹல்லேலூயா அந்த உள்ளத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம். முடியாத நீ என்ன வாழ்க்கையில இருக்குதோ எல்லாம் முடியும்னு சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஆமென். அந்த ஜீவனுள்ள நதி, ஜீவ ஆமென் ஹல்லேலூயா தண்ணீராகிய அந்த நதி நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நம்மோட இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு, அனுதினம் வல்லமைப்படுத்துகிறாரு. அவராலே அல்லாமல் ஹல்லேலூயா நம்ம அனுதினம் வாழ முடியாது பாருங்களேன். அவராலே அல்லாமல் இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்க முடியாது பாருங்களேன். அவர் நம்மளை பலப்படுத்துறதுனால, அவருடைய வல்லமையினால நம்மளை தகுதி பலப்படுத்துறதுனாலையும் உறுதிப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. அரபனக்கமனதரியம் வேதனதரி வஷேனகதரிவோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அந்த புதிய காரியத்தை நம்ம இன்னைக்கு அனுபவித்திருக்கோம். அது இப்பவே தோன்றும்னு சொன்னாங்க, நம்முடைய காலத்துல அதை அனுபவித்துட்டோம். அவன் இப்பொழுது கூட யாரெல்லாம் கிறிஸ்துவை ஹல்லேலூயா அவன் என்னை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஹல்லேலூயா அவன் ஹல்லேலூயா வெற்றிடமா இருக்கலாம், வாழ்க்கை சூனியமா இருக்கலாம், அந்தகாரமா இருக்கலாம், அதன் மத்தியில் ஒரு ஒளி அவன் the way அவன் ஆண்டவர் கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டால் வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்தின் மத்தியில கூட பரலோகத்தின் வழியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த வெளிச்சமாய் கிறிஸ்து நமக்குள்ள வந்தால் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறவர் இருக்கிறாரு, சோதனைகளை தள்ளாதபடி தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஓடி கமனதர் எந்த நாதிகள் கடகரகதரிவோ அவர்தான் நீதி சூரியனாகி கிறிஸ்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம நினைக்கலாம் ஆமென் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்து வருவாரா, இவ்வளவு பெரிய கொடியவனா இருந்தா எனக்குள்ள அந்த கிறிஸ்து வருவாரா? ஹல்லேலூயா. விசுவாசி தாகமுள்ளவனாயிரு, கண்டிப்பாக ஆண்டவர் வருவாரு. தாகமுள்ளவனாயிரு, கர்த்தர் உன்னை நிரப்புவாரு. ஜீவ தண்ணீராகிய அந்த நதிகளுக்குள்ள உன்னை ஹல்லேலூயா நீந்திட்டு அல்லாமல் கடக்க முடியாத ஒரு நல்ல நீர் உறவில் உன்னை ஆழத்துக்கு நேராக கொண்டு போவாரு. அவன் வழி நடத்துவாரு. ஹல்லேலூயா. பரலோகத்தின் வாசலை உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். அவன் ஒன்றுமில்லா உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வாசல் அண்டை தட்டி கொண்டிருக்கிறார், வாசல் அண்டை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசிப்பேன். உலகத்தராதி அந்த கவலை வாழ்க்கை பூரிப்பாகும், வாழ்க்கை ஆமென் சரியான பாதையில ஓடும். உலகத்தனாதி அந்தராகதரே அவரை நம்பு. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
உடகத்தனாதி அந்தராக அறிவதனோ நன்றி அப்பா. இந்த வசனத்தை ஆண்டவர் ஆமென் இன்றைக்கு தந்தீர அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்தீர அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வழி, எங்களுக்காக அந்த வழி ஹல்லேலூயா, எங்களுக்காக ஆமென் ஜீவ தண்ணீர் உள்ள நதியை கொடுத்து விட்டு போனாங்க ஆண்டவரே. அந்த நதியில நாங்கள் கழிப்படைய, அந்த நதியில நாங்கள் வெள்ளனடைய, அந்த நதியில அனுதினம் எங்களை தாமே திருப்திப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறார் ஆண்டவரே. நாங்கள் அனுதினம் வளர கிருபை செய்யும், எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த வசனத்தை நாங்கள் பட்சித்துக் கொள்ள கிருபை செய்தமைக்க நன்றி. நாங்கள் தாகம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யும் ஐயா. பழையவர்களை ஒழிந்து போயினப்பா. ஆமென். பூர்வமானவர்கள் நாங்கள் நினைக்கலப்பா, நாங்கள் எப்படி இருந்தோம் நினைக்கல, நீங்க என்ன ஆக போகிறோம், யாரை தேடி இருக்கிறோம் நினைக்கும் சந்தோஷமா இருக்குப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்ந்துகிறோம், எங்களோட ஆவியாத்ம சரீரம் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்தமைக்க நன்றி. நாங்கள் பிரிந்து செல்வோம், பிரியாத நேசர் கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே.